நீங்கள் கடன்களால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவில் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் நோய்களுக்கு மருத்துவத்தால் தீர்வு காண முடியவில்லையா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்கிறீர்களா? இன்று இந்த நொடியில் வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் தற்செயலாக இந்த வீடியோவை காணவில்லை. இது ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்கள் இந்த செய்தியை காணும்போது கடிகாரத்தை பாருங்கள். அந்த நேரம் ஒரு அடையாளம். உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பதற்கான பரலோகத்திலிருந்து வரும் இரகசிய குறியீடு அது. உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். இப்போது கடவுளின் சிம்மாசனத்திலிருந்து வரும் சக்தி உங்கள் இல்லத்தில் நுழைகிறது. அதிதூதர்கள், கடவுளின் சக்தி வாய்ந்த வீரர்கள் உங்களுக்காக ஒரு அற்புதத்தைச் செய்ய இப்போது இறங்கி வருகிறார்கள். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் தோல்விகளை மறந்துவிடுங்கள். இது உங்கள் வெற்றியின் நேரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயராலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியாலும் நான் இப்போது 3 மாபெரும் அதிதூதர்களின் பிரசன்னத்தை அழைக்கிறேன். போர் வீரர்களின் அதிபதியான புனித மிக்கேல் உங்கள் வலதுபுறம் நிற்கிறார். தீய சக்திகளை அழிக்கத் தயாராக இருக்கும் அவரது வாள் ஒளிர்கிறது. கடவுளின் மருந்தான ரஃபேல் அதிதூதர் உங்கள் இடதுபுறம் நிற்கிறார். குணப்படுத்தும் தைலத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கக் கிண்ணத்தை அவர் வைத்திருக்கிறார். நல்ல செய்திகளின் தூதரான காப்ரியல் அதிதூதர் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார். அவரது கையில் ஒரு தங்க எக்காளம் உள்ளது. அது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பின் கதவுகளைத் திறக்க ஊதப்பட உள்ளது. இன்று இயேசு குருடனின் காதுகளைத் திறந்த அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை உங்கள் மீது பிரகடனப்படுத்தப்படுகிறது. எப்பத்தா, 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 அதாவது திறக்கப்படு. உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும், சாத்தானால் பூட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வழியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். முதல் அலை. புனித மிக்கேலின் வாளால் விடுதலை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் அதிதூதர்களின் தளபதியான புனித மிக்கேலை நான் இப்போது அழைக்கிறேன். புனித மிக்கேலே, உங்கள் சக்தி வாய்ந்த வாளால் என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகளையும் துண்டிக்கவும். என் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு தலைமுறை சாபத்தையும், என் மீது பொறாமையால் பேசப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையையும், என் நிதி வாழ்க்கையை தடுக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகத்தையும், என் ஆரோக்கியத்தை அழிக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சூனியத்தையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். உங்கள் வாள் இப்போது என் வீட்டைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பேயின் அம்பும் அனுப்பியவருக்கே திரும்பச் செல்லட்டும். என் கனவுகளில் வரும் துன்பங்கள், என் தூக்கத்தைக் கெடுக்கும் தீய சக்திகள், என் மனதில் பயத்தை விதைக்கும் அசுத்த ஆவிகள் அனைத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் இப்போது கட்டுப்படுத்துகிறேன். புனித மிக்கேலே, என் குடும்பத்திற்கும் எனக்கும் இடையிலான உறவுகளைச் சேதப்படுத்தும் பிரிவினையின் ஆவிகளைத் துண்டிக்கவும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை திருட முயற்சிக்கும் வறுமையின் ஆவிகளை விரட்டியடிக்கவும். என் வேலையிலும் என் தொழிலும் உள்ள தடைகளை உங்கள் வாளால் உடைக்கவும். என் பெயரை மாந்திரீக பலிபீடங்களில் பயன்படுத்தும் ஒவ்வொரு எதிரியையும் இப்போது கடவுளின் நியாய தீர்ப்பு சந்திக்கட்டும். என் ஆன்மா, என் உடல், என் மனம், என் ஆவி, என் நிதி, என் குடும்பம் அனைத்தும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. எந்த தீய ஆயுதமும் எனக்கு எதிராகச் செயல்படாது. புனித மிக்கேலின் தலைமையில் பரலோக சேனைகள் எனக்காக போரிடுகின்றன. விடுதலை வந்துவிட்டது. சங்கிலிகள் உடைந்துவிட்டன. நான் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமேன். 2வது அலை. ஆன்மீக கவசத்தை அணிவித்தல். பிதாவே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின்படி நான் இப்போது உங்கள் முழு ஆன்மீக கவசத்தையும் அணிந்து கொள்கிறேன். நான் சத்தியம் என்ற கச்சையை என் இடுப்பில் கட்டிக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பொய்களும் வஞ்சகங்களும் இப்போது அகற்றப்படுகின்றன. நான் நீதியின் மார்புக் கவசத்தை அணிந்து கொள்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னை நீதிமானாக்கியுள்ளது. எனவே எந்த குற்றச்சாட்டுகளும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ற காலணிகளை என் கால்களில் அணிந்து கொள்கிறேன். நான் எங்கு சென்றாலும் கடவுளின் சமாதானம் என்னுடன் செல்கிறது. அது எல்லா புத்திக்கும் மேலானது. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தின் கேடயத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். பொல்லாங்கன் என் மீது எய்யும் அனைத்து அக்கினி அம்புகளையும் அணைக்க இது எனக்கு உதவுகிறது. சந்தேகத்தின் அம்புகள், பயத்தின் அம்புகள், நோயின் அம்புகள், வறுமையின் அம்புகள் அனைத்தும்
இந்த கேடயத்தில் பட்டு விழுகின்றன. இரட்சிப்பின் தலைக்கவசத்தை நான் அணிந்து கொள்கிறேன். என் மனம் கிறிஸ்துவின் மனதாக இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள், மனச்சோர்வு, கவலை ஆகியவை என் மனதில் இடமில்லை. இறுதியாக ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் வாயில் உள்ள வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. அவை மலைகளை நகர்த்தும், நோய்களை குணப்படுத்தும், செல்வத்தை உருவாக்கும். இந்த கவசத்துடன் நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நான் கடவுளின் சேனை. என்னில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். நான் போருக்குத் தயாராக இருக்கிறேன். என் வெற்றி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வெற்றி பெறுகிறேன். ஆமென். மூன்றாவது அலை, பொறாமையின் கண்களை உடைத்தல். பரலோகத் தந்தையே, உங்கள் வார்த்தை சொல்கிறது பொறாமை எலும்புகளை உருக்கும் என்று. இன்று என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் வேலையின் மீது, என் நிதிநிலையின் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறாமை கண்ணையும் இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். என் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், என் மகிழ்ச்சியைக் கண்டு எரிச்சல் அடைபவர்கள், என் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்கள், அவர்களின் தீய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் சக்தியை நான் இப்போது ரத்து செய்கிறேன். அவர்களின் பொறாமையால் உருவான ஆன்மீக புகை என் வாழ்க்கையை விட்டு இப்போது அகலட்டும். எனக்குத் தெரியாமல் என் முதுகிற்கு பின்னால் பேசும் தீய வார்த்தைகள் சக்தியற்றதாக மாறட்டும். சமூக ஊடகங்களில் என் புகைப்படங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் தீய ஆற்றல் என்னை தாக்காது. என் ஆயிலவர்கள், என் உறவினர்கள், என் சக ஊழியர்கள், நண்பர்களாக நடிக்கும் எதிரிகள், அவர்களின் பொறாமை பார்வைகளை நான் இயேசுவின் இரத்தத்தால் தடுக்கிறேன். அவர்களின் பொறாமை எனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அவர்கள் எனக்கு எதிராக எவ்வளவு அதிகமாக பொறாமைப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் என்னை உயர்த்துவீர்கள். என் கார், என் வீடு, என் உடைகள், என் பிள்ளைகளின் திறமைகள், என் வாழ்க்கை துணையின் அன்பு, இவை அனைத்தும் உங்களிடமிருந்து வந்த பரிசுகள். எந்த பொறாமை கண்ணும் இந்த பரிசுகளை என்னிடமிருந்து பறிக்க முடியாது. நான் இப்போது அதிதூதர் மிக்கேலின் பாதுகாப்பு கவசத்தின் கீழ் இருக்கிறேன். பொறாமையின் ஒவ்வொரு அம்பும் உடைந்து அனுப்பியவருக்கே திரும்பச் செல்லட்டும். என் வாழ்க்கை உங்கள் கிருபையால் பாதுகாக்கப்படுகிறது. நான் பொறாமைக்கு அப்பாற்பட்டவன். ஆமென். நான்காவது அலை, நிதி சாபங்களை முறித்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உங்கள் வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து எனக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை விடுவித்தார். எனவே என் நிதி வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு சாபத்தையும் நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். என் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் வறுமையின் சாபத்தை நான் இப்போது உடைக்கிறேன். போதும் என்ற மனப்பான்மை இல்லாத நிலையின் சாபத்தை நான் உடைக்கிறேன். கையில் பணம் தங்காத சாபத்தை நான் உடைக்கிறேன். எப்போதும் கடனில் மூழ்கியிருக்கும் சாபத்தை நான் உடைக்கிறேன். கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்காத சாபத்தை நான் உடைக்கிறேன். என் பணத்தை திருடும் ஆன்மீகத் திருடர்களின் அதிகாரத்தை நான் உடைக்கிறேன். என் வருமானத்தை விழுங்கும் எதிர்பாராத செலவுகள் என்ற சாபத்தை நான் உடைக்கிறேன். என் வியாபாரத்தை வளரவிடாமல் தடுக்கும் தேக்கத்தின் ஆவியை நான் இப்போது விரட்டுகிறேன். என் வங்கிக் கணக்கில் செயல்படும் பற்றாக்குறையின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் நான் வறுமையின் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள் நுழைந்திருக்கிறேன். நான் கடன் கொடுப்பவனாக இருப்பேனே தவிர கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டேன். நான் வாலாக இல்லாமல் தலையாக இருப்பேன். நான் கீழாக இல்லாமல் மேலாக இருப்பேன். என் கைகள் எதைத் தொட்டாலும் அது பொன்னாகும். என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். என் நிதி வாழ்க்கை உங்கள் கிருபையால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. வறுமையின் சங்கிலிகள் உடைந்துவிட்டன. ஆமென். ஐந்தாவது அலை, தடைகளை நீக்கும் அக்கினி. பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கி வாரும். என் வாழ்க்கை பாதையில் எதிரி வைத்திருக்கும் ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு முட்டுக்கட்டையையும், ஒவ்வொரு கண்ணியையும் இப்போது உங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கவும். என் முன்னேற்றத்தை தடுக்கும் கண்ணுக்குத் தெரியாத சுவர்களை உங்கள் அக்கினி இப்போது இடிக்கட்டும். என் ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கும் ஆன்மீக அணைகளை உங்கள் அக்கினி உடைக்கட்டும். என் பதவி உயர்வை தடுக்கும் மனித மற்றும் ஆன்மீகத் தடைகளை உங்கள் அக்கினி சுட்டெரிக்கட்டும். என் திருமணத்தை தடுக்கும் தடைகளை உங்கள் அக்கினி நீக்கட்டும். என் பிள்ளைகளின் வெற்றியை தடுக்கும் தடைகளை உங்கள் அக்கினி அழிக்கட்டும். என் நிதி அற்புதத்தை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு தாமதத்தின் ஆவியையும் உங்கள் அக்கினி இப்போது விரட்டட்டும். எலியாவின் நாட்களில்
வானத்திலிருந்து இறங்கிய அக்கினி இப்போது என் சூழ்நிலைகளில் இறங்கட்டும். எரிகோவின் மதில்களை வீழ்த்திய தேவனுடைய சக்தி இப்போது என் வாழ்க்கையின் மதில்களை வீழ்த்தட்டும். என் வழியில் எந்தத் தடையும் நிற்க முடியாது. எனக்கு முன்பாகச் செல்லும் தேவனுடைய அக்கினி என் பாதையைச் சீராக்குகிறது. வளைவான பாதைகள் நேராகின்றன. கரடு முரடான இடங்கள் சமமாகின்றன. என் பாதை இப்பொழுது தெளிவாக உள்ளது. என் வெற்றிக்கு எந்தத் தடையும் இல்லை. நான் தடையின்றி முன்னேறுகிறேன். அக்கினி இறங்கிவிட்டது. தடைகள் நீங்கிவிட்டன. ஆமென். 6வது அலை கேப்ரியல் அதிதூதரின் எக்காளம் மற்றும் நிதி திறப்பு. இப்போது இந்த தெய்வீக தருணத்தில் நல்ல செய்திகளின் தூதரான கேப்ரியல் அதிதூதரை நான் அழைக்கிறேன். கேப்ரியலே, உங்கள் தங்க எக்காளத்தை ஊதி என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தை அறிவிக்கவும். உங்கள் எக்காளத்தின் சத்தம் என் வறுமையின் சுவர்களை தகர்க்கட்டும். உங்கள் எக்காளத்தின் சத்தம் என் கடன்களின் சங்கிலிகளை உடைக்கட்டும். இப்போது பரலோகத்தின் ஜன்னல்கள் எனக்காக திறக்கப்படட்டும். நான் பிடித்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என் மீது ஊற்றப்படட்டும். எப்பத்தா, என் வங்கிக் கணக்குகளின் கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். எப்பத்தா, எனக்கு வரவேண்டிய பணம், தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பணம் அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படட்டும். எப்பத்தா, எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் இப்போது என்னை தேடி வரட்டும். லாட்டரியில் வெற்றி, அப்பிரத்யாஷித் மரபுரிமை, போனஸ், புதிய வாடிக்கையாளர்கள், இவை அனைத்தும் இப்போது என் வாழ்க்கையில் வரட்டும். 777 என்ற தெய்வீக குறியீடு இப்போது என் நிதி அதிர்ஷ்டத்தை செயல்படுத்துகிறது. கடிகாரத்தில் நீங்கள் காணும் நேரம் உங்கள் நிதி அற்புதம் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம். கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கிறது. வாடகையைச் செலுத்த பணம் வருகிறது. பிள்ளைகளின் கல்விக் கட்டணத்தைச் செலுத்த ஒரு அற்புதம் நிகழ்கிறது. நான் இனி பணத்திற்காக கவலைப்பட மாட்டேன். பணம் எனக்காக வேலை செய்யும். நான் பணத்தின் எஜமானன், அடிமை அல்ல. கேப்ரியலின் செய்தி வந்துவிட்டது. உங்கள் நிதி போராட்டம் முடிந்துவிட்டது. செழிப்பின் சகாப்தம் தொடங்கிவிட்டது. நான் இதை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். 7வது அலை கடன்களை ரத்து செய்யுமானே. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கடன்காரனுக்கு அடிமை என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். என் மீதுள்ள ஒவ்வொரு கடன் ஒப்பந்தத்தின் சக்தியையும் நான் இப்போது ரத்து செய்கிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள், நான் அறிந்த மற்றும் அறியாத அனைத்து கடன்களின் சுமையையும் நான் இப்போது இயேசுவின் சிலுவையில் இறக்கி வைக்கிறேன். கடன் கொடுத்தவர்களின் மனதை நீங்கள் இப்போது தொட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அவர்கள் கடனை தள்ளுபடி செய்யவோ, வட்டியை குறைக்கவோ அல்லது எனக்கு சாதகமான தீர்வை கொடுக்கவோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கள். கடனை அடைக்க எனக்கு ஒரு தெய்வீக உத்தியை இப்போது வெளிப்படுத்துங்கள். என் வருமானத்தை அதிகரித்து என் கடன்களை அதிசயமாக அடைக்க ஒரு வழியைத் திறங்கள். கடனை வசூலிப்பவர்களின் அழைப்புகள் நிறுத்தப்படட்டும். எச்சரிக்கை கடிதங்கள் நிறுத்தப்படட்டும். என் மனதில் உள்ள கடன் சுமை இப்போது நீக்கப்படுகிறது. நான் சமாதானத்தை உணர்கிறேன். நான் கடன் இல்லாதவனாக வாழ்வேன் என்று பிரகடனம் செய்கிறேன். என் பெயர் கடன் பதிவேடுகளிலிருந்து அழிக்கப்படுகிறது. நான் நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறேன். ஒவ்வொரு பில்லும் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு கடனும் அடைக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் நான் கடனில்லாதவன். இந்த ஆணை வானத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. பூமியில் அது வெளிப்படும். ஆமென். 8வது அலை திருடப்பட்டதை மீட்டெடுக்கும் பிரகடனம். ஆண்டவரே, திருடன் திருட, கொல்ல, அழிக்க வருகிறான் என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. ஆனால் நீங்களோ எங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தீர்கள். இன்று சாத்தான் என் வாழ்க்கையிலிருந்து திருடிய அனைத்தையும் சாத மடங்கு திரும்பத் தர வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என் பணத்தை திருடியவர்களிடமிருந்து எனக்கு சாத மடங்கு திரும்ப வரட்டும். என் ஆரோக்கியத்தை திருடிய நோய்களிடமிருந்து எனக்கு 7 மடங்கு ஆரோக்கியம் திரும்ப வரட்டும். என் மகிழ்ச்சியை திருடிய சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு 7 மடங்கு மகிழ்ச்சி திரும்ப வரட்டும். என் நேரத்தை திருடிய தோல்விகளிலிருந்து எனக்கு 7 மடங்கு வெற்றி திரும்ப வரட்டும். என் உறவுகளை திருடிய பிரிவினைகளிலிருந்து எனக்கு 7 மடங்கு நல்லிணக்கம் திரும்ப வரட்டும். என் தொழில் வாய்ப்புகளை திருடிய எதிரிகளிடமிருந்து எனக்கு 7 மடங்கு உயர்வான வாய்ப்புகள் வரட்டும்.
என் கனவுகளை திருடிய சந்தேகங்களிலிருந்து எனக்கு 7 மடங்கு பெரிய கனவுகள் வரட்டும். பரலோகத்தின் களஞ்சியங்கள் இப்போது எனக்காக திறக்கப்பட்டுள்ளன. இழந்த ஆண்டுகள், இழந்த வாய்ப்புகள், இழந்த செல்வம் அனைத்தும் இப்போது மீட்டெடுக்கப்படுகின்றன. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சையான் என்னும் என் மகா சேனை உங்களுக்குள் அனுப்பி, நீங்கள் இழந்து போன வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இது மீட்டெடுப்பின் காலம். நான் இழந்ததை விடச் சிறந்ததைப் பெறுகிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன். 9வது அலை, வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. வேலை தேடும் ஒவ்வொருவருக்கும் இப்போது ஒரு நல்ல வேலையின் கதவை திறக்க வேண்டுகிறேன். அவர்களின் விண்ணப்பங்கள் முதலாளிகளின் கண்களில் தயவைப் பெறட்டும். நேர்காணல்களில் அவர்களுக்கு ஞானத்தையும் சாதகத்தையும் கொடுங்கள். வேலை இல்லாத நிலையின் அவமானம் இப்போது முடிவுக்கு வரட்டும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நான் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் பிரகடனம் செய்கிறேன். அவர்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படட்டும். அவர்களுக்கு எதிராகச் செயல்படும் அலுவலக ராஜ்கீயங்கள் முறியடிக்கப்படட்டும். அவர்களின் முதலாளிகளின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சந்தைகள் ஆகியவற்றின் கதவுகளை திறக்கவும். அவர்களின் வியாபாரத்தில் லாபம் பெருகட்டும். அவர்களின் போட்டியாளர்கள் அவர்களை வெல்ல முடியாது. அவர்களின் யோசனைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களின் தயாரிப்புகள் சந்தையில் விரும்பப்படட்டும். சோம்பலின் ஆவியை நான் இப்போது கண்டிக்கிறேன். தள்ளி போடும் பழக்கத்தை நான் கண்டிக்கிறேன். நான் விடாமுயற்சியுடனும் ஞானத்துடனும் உழைப்பேன். என் உழைப்பின் பலனை நான் அனுபவிப்பேன். என் வேலை என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என் கைகளின் உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. ஆமென். 10வது அலை, நீதிமன்ற வழக்குகளில் தெய்வீக வெற்றி. ஆண்டவரே, நீரே நீதியுள்ள நியாயாதிபதி. நான் இப்போது என் மீதுள்ள அனைத்து நீதிமன்ற வழக்குகளையும் சட்ட பிரச்சினைகளையும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். எனக்கு எதிராக எழும் ஒவ்வொரு பொய்யான குற்றச்சாட்டையும் நான் அமைதியாக்குகிறேன். எனக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு பொய்யான சாட்சியின் நாவையும் நான் கட்டுப்படுத்துகிறேன். நீதிபதியின் இருதயத்தில் எனக்கு தயவைக் கொடுங்கள். என் வழக்கறிஞருக்கு தெய்வீக ஞானத்தையும் உத்தியையும் கொடுங்கள். எதிர்த்தரப்பின் வாதங்கள் குழப்பமடையட்டும். அவர்களின் திட்டங்கள் தோல்வியடையட்டும். நீங்கள் எனக்காக போரிடுவதால் நான் அமைதியாக இருப்பேன். சொத்து பிரச்சினைகள், விவாகரத்து பிரச்சினைகள், குற்றவியல் வழக்குகள், சிவில் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரவேண்டும் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். செங்கடலை பிரித்தது போல என் சட்ட பிரச்சினைகளிலிருந்து வெளியேற ஒரு வழியை உருவாக்குங்கள். சிங்கங்களின் வாயைக் கட்டிய தானியேலின் தேவனே, என் எதிரிகளின் வாயைக் கட்டுங்கள். நான் நீர்தோஷியாக அறிவிக்கப்படுவேன். எனக்குச் சேர வேண்டியது எனக்கு கிடைக்கும். நான் இழப்பீடு பெறுவேன். நீதி வழங்கப்படும். நான் வெற்றியுடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறுவேன். இந்த வழக்கில் வெற்றி என்னுடையது. ஏனெனில் நீதியுள்ள நியாயாதிபதி என் பக்கம் இருக்கிறார். ஆமென். 11வது அலை, எதிர்பாராத வருமானத்தின் பொழிவு. பரலோகத் தந்தையே, நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், செல்வத்தையும் செழிப்பையும் தருபவர். இன்று நான் எதிர்பாராத வழிகளிலிருந்து பணத்தின் கதவுகளைத் திறக்கிறேன். நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து எனக்கு உதவிகள் வரட்டும். நான் மறந்து போன முதலீடுகளிலிருந்து லாபம் வரட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய பணம், மானியங்கள் அல்லது வரித் திருப்பணங்கள் விரைவாக வரட்டும். யாராவது எனக்கு கடன் பட்டிருந்தால் அவர்களின் இருதயத்தைத் தொட்டு அதைத் திரும்பச் செலுத்தச் செய்யுங்கள். எனக்கு ஒரு பரிசு கொடுக்கவோ என் தேவைகளைச் சந்திக்கவோ ஒருவரின் இருதயத்தில் ஒரு எண்ணத்தை வையுங்கள். ஒரு லாட்டரி டிக்கெட் அல்லது ஒரு போட்டியில் எனக்கு வெற்றியைத் தாருங்கள். வழியில் கிடக்கும் பணத்தைக் கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள். என் வங்கிக் கணக்கில் ஒரு தவறுதலாக அதிக பணம் வரவு வைக்கப்படட்டும். உங்கள் வழிகள் என் வழிகளை விட உயர்ந்தவை. உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்களை விட உயர்ந்தவை. நான் என் சொந்த பலத்தை நம்பியிருக்கவில்லை, ஆனால் உங்கள் தெய்வீக ஏற்பாட்டை நம்பியிருக்கிறேன். பணம் இப்போது எல்லா திசைகளிலிருந்தும் என்னைத் தேடி வருகிறது. வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து செல்வம் இப்போது என் வாழ்க்கையில் பாய்கிறது. நான் ஒரு பணக்காந்தம். நான் செழிப்பை ஈர்க்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். 12வது அலை, செல்வத்தை உருவாக்கும் ஞானம். ஞானத்தின் தேவனே,
சாலமோனுக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்தை விட மேலான ஞானத்தை நான் கேட்கிறேன். எனக்கு பணத்தை சம்பாதிக்க மட்டுமல்ல, அதை நிர்வகிக்கவும் பெருக்கவும் ஞானத்தை தாருங்கள். செல்வத்தை உருவாக்கும் யோசனைகளை என் மனதில் விதைக்கவும், புதிய தொழில் வாய்ப்புகளைக் கண்டறிய என் கண்களைத் திறக்கவும், சரியான நேரத்தில் சரியான முதலீடுகளைச் செய்ய எனக்கு வழிகாட்டவும், வீண் செலவு செய்யும் பழக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கவும், சேமிப்பின் முக்கியத்துவத்தை எனக்கு கற்பிக்கவும், தாராளமாகக் கொடுக்கும் இருதயத்தை எனக்குத் தாருங்கள். ஏனென்றால் கொடுப்பதே பெறுவதற்கான ரகசியம். என் பணத்தை எங்கே முதலீடு செய்ய வேண்டும், யாரிடம் கூட்டு சேர வேண்டும், எந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்று எனக்கு காட்டுங்கள். நிதி ஆலோசகர்களின் வடிவத்தில் எனக்கு தெய்வீக வழிகாட்டலைக் கொடுங்கள். நான் நிதி ரீதியாக முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க மாட்டேன். என் நிதி முடிவுகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படும். நான் ஒரு வீட்டை வாங்குவேன் கடன் இல்லாமல். நான் ஒரு காரை வாங்குவேன் கடன் இல்லாமல். நான் என் பிள்ளைகளுக்குச் சொத்துக்களைச் சேர்த்து வைப்பேன். நான் ஒரு தலைமுறை செல்வத்தை உருவாக்குபவன். என் குடும்பத்தில் வறுமையின் வரலாறு என்னுடன் முடிவடைகிறது. செழிப்பின் ஒரு புதிய மரபு என்னுடன் தொடங்குகிறது. ஆமென். 13வது அலை. ரஃபேல் அதிதூதரின் குணப்படுத்தும் தைலம். கடவுளின் மருந்தான ரஃபேல் அதிதூதரே, இப்போது உங்கள் குணப்படுத்தும் பிரசன்னத்துடன் என் அருகில் வாருங்கள். பரலோகத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட அந்த குணப்படுத்தும் தைலத்தை என் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊற்றுங்கள். என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு நோயுற்ற அணுவிற்கும், ஒவ்வொரு பலவீனமான உயிரணுக்கும், ஒவ்வொரு சேதமடைந்த திசுவிற்கும் இப்போது தெய்வீக சிகிச்சை வரட்டும். எப்பத்தா, என் கண்கள் திறக்கப்படட்டும். பார்வை குறைபாடு, கண்புரை, கிளௌகோமா அனைத்தும் இப்போது குணமாகட்டும். தோபித்தின் கண்களை குணப்படுத்தியது போல என் கண்களை குணமாக்கும். எப்பத்தா, என் காதுகள் திறக்கப்படட்டும். கேட்கும் குறைபாடு, டினிடஸ் அனைத்தும் இப்போது நீங்கட்டும். எப்பத்தா, என் சுவாச மண்டலம் திறக்கப்படட்டும். ஆஸ்துமா, ஒவ்வாமை, நுரையீரல் தொற்று அனைத்தும் இப்போது குணமாகட்டும். நான் தேவனுடைய சுவாசத்தை சுதந்திரமாக சுவாசிக்கிறேன். எப்பத்தா, என் இரத்த ஓட்ட மண்டலம் சீராகட்டும். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் பிரச்சினைகள், இதய அடைப்புகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படட்டும். என் இதயம் பலமாகத் துடிக்கிறது. இயேசுவின் இரத்தம் என் இரத்த நாளங்களை சுத்திகரிக்கிறது. ஆமென். 14வது அலை. உள் உறுப்புகளின் முழுமையான புதுப்பித்தல். சர்வ வல்லமையுள்ள மருத்துவரே, உங்கள் குணப்படுத்தும் கையை என் மீது வையுங்கள். என் உடலின் உள் உறுப்புகளை இப்போது புதுப்பிக்கவும். என் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பு இணைப்பும் சரியாகச் செயல்படட்டும். நினைவாற்றல் இழப்பு, அல்சைமர், பார்க்கின்சன், பக்கவாதம் ஆகியவற்றின் அறிகுறிகள் அனைத்தும் இப்போது தலைகீழாக மாறட்டும். என் தைராய்டு சுரப்பி சமநிலை அடையட்டும். என் கணயம் சரியாக இன்சுலினைச் சுரக்கட்டும். நீரிழிவு நோய் என் உடலை விட்டு வெளியேறட்டும். என் கல்லீரல், சிறுநீரகங்கள், மண்ணீரல் ஆகியவற்றில் உள்ள அனைத்து நச்சுக்களும் இப்போது வெளியேற்றப்படட்டும். அவை முழுமையாகச் செயல்படட்டும். என் வயிறு மற்றும் குடல் அமைப்பு குணமாகட்டும். அமிலத்தன்மை, அல்சர், செரிமானப் பிரச்சினைகள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரட்டும். என் இனப்பெருக்க உறுப்புகள் குணமாகட்டும். கருவுறாமை பிரச்சினைகள், கட்டிகள், நீர்க்கட்டிகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் நாமத்தில் கரையட்டும். கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தைகளைப் பெறும் பாக்கியத்தை எந்த நோயும் தடுக்க முடியாது. என் எலும்புகள் பலப்படட்டும். மூட்டு வலி, ஆர்த்ரிடிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அனைத்தும் இப்போது குணமாகட்டும். நான் வலி இல்லாமல் நடப்பேன், ஓடுவேன், குதிப்பேன். என் உடல் தேவனுடைய ஆலயம். எந்த நோய்க்கும் அதில் இடமில்லை. ஆமென். 15வது அலை. வலியை அகற்றும் ஆணை. வேதனையின் தேவனே, இயேசு சிலுவையில் என் வலிகளைச் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எனவே என் உடலில் உள்ள ஒவ்வொரு வலியையும் இப்போது இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். நாள்பட்ட தலைவலி, ஒற்றைத் தலைவலி இப்போது நிறுத்தப்படட்டும். கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி இப்போது நீங்கட்டும். நரம்பு வலி, ஷியாட்டிகா இப்போது அமைதியாகட்டும். புற்றுநோய் தொடர்பான வலி, அறுவை சிகிச்சைக்குப் பின் ஏற்படும் வலி அனைத்தும் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் அகற்றப்படட்டும். வலி மாத்திரைகளை சார்ந்திருக்கும் நிலையை நான் கண்டிக்கிறேன். என் ஸ்ரீரன் வலி இல்லாமல் செயல்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான் என் உடலிடம் பேசுகிறேன். வலியை நிறுத்து, அமைதியாக இரு,
தேவனுடைய சமாதானம் என் ஒவ்வொரு நரம்பிலும் தசைநாரிலும் மூட்டிலும் பாய்கிறது. நான் நன்றாக உறங்குவேன். நான் வலியின்றி எழுவேன். என் நாட்கள் வலியால் கட்டுப்படுத்தப்படாது. நான் என் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வேன். வலியின் ஆவிக்கு என் உடலில் அதிகாரமில்லை. நான் விடுவிக்கப்பட்டேன். நான் குணமானேன். நான் முழுமையானவன். ஆமென். 16வது அலை. மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியம். சமாதானத்தின் தேவனே, என் மனதிலும் என் உணர்ச்சிகளிலும் உங்கள் குணப்படுத்தும் கையை வையுங்கள். மன அழுத்தத்தின் ஆவியை நான் இப்போது கண்டிக்கிறேன். அது என் மனதை விட்டு வெளியேறட்டும். கவலையின் ஆவியை நான் விரட்டுகிறேன். என் எதிர்காலத்தைப் பற்றிய எல்லா கவலைகளையும் நான் உங்கள் மீது வைக்கிறேன். பயத்தின் ஆவியை நான் கட்டுப்படுத்துகிறேன். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பீதி தாக்குதல்கள் இப்போது நிறுத்தப்படட்டும். சமூக பயம் இப்போது நீங்கட்டும். தூக்கமின்மை என்ற சாபத்தை நான் உடைக்கிறேன். நான் இரவில் நிம்மதியாக உறங்குவேன், ஏனென்றால் உங்கள் தூதர்கள் என்னை காக்கிறார்கள். துக்கம், வருத்தம், மன்னிக்க முடியாத தன்மை ஆகியவற்றின் வேர்களை என் இருதயத்திலிருந்து பிடுங்கி எறியுங்கள். நிராகரிப்பு மற்றும் கைவிடப்பட்ட உணர்வுகளின் காயங்களை குணமாக்குங்கள். நான் நேசிக்கப்படுகிறேன். நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். நான் மதிப்புமிக்கவன். என் மனம் கிறிஸ்துவின் மனதாக இருக்கிறது. அது அமைதியாகவும் தெளிவாகவும் கவனம் சிதறாமலும் இருக்கிறது. நான் எதிர்மறை எண்ணங்களை நிராகரித்து உண்மையான, நியாயமான, தூய்மையான, அன்பான, புகழ்பெற்ற அனைத்தையும் சிந்திக்கிறேன். என் ஆன்மா குணமடைகிறது. என் மகிழ்ச்சி மீட்டெடுக்கப்படுகிறது. ஆமென். 17வது அலை. அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. விடுதலையின் தேவனே, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தால் ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப்பொருள் பழக்கம் ஆகியவற்றின் சங்கிலிகளை நான் இப்போது உடைக்கிறேன். என் உடல் உங்கள் ஆலயம். நான் அதை அசுத்தப்படுத்த மாட்டேன். ஆபாச படங்கள் பார்ப்பது, சுயின்பம் செய்வது போன்ற பாலியல் பாவங்களின் அடிமைத்தனத்தை நான் இப்போது முறிகிறேன். என் கண்கள் தூய்மையானவை. என் எண்ணங்கள் தூய்மையானவை. அதிகப்படியான உணவு, சர்க்கரைக்கு அடிமையாதல் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டை நான் உடைக்கிறேன். நான் என் உடலை ஞானத்துடன் போஷிப்பேன். சூதாட்டத்திற்கு அடிமையாகும் பழக்கத்தை நான் கண்டிக்கிறேன். நான் பணத்தின் மீதுள்ள அன்பை நிராகரிக்கிறேன். சமூக ஊடகங்கள், வீடியோ கேம்கள், தொலைக்காட்சி ஆகியவற்றிற்கு அடிமையாகும் பழக்கத்தை நான் உடைக்கிறேன். என் நேரத்தை நான் ஞானமாக பயன்படுத்துவேன். பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், கோபப்படுதல் போன்ற பழக்கங்களிலிருந்து என்னை விடுவிக்கவும். என் நாவு ஜீவனையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகிறது. நான் ஜீவனையே தேர்ந்தெடுப்பேன். நான் இனி எந்த பழக்கத்திற்கும் அடிமையில்லை. நான் கிறிஸ்துவின் மூலம் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் ஒரு புதிய படைப்பு. பழையன ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமேன். 18வது அலை. குடும்பத்தில் குணப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்கம். குடும்பங்களின் தேவனே, பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றிணைப்பவர் நீரே. இப்பொழுது என் குடும்பத்தில் உங்கள் குணப்படுத்தும் தைலத்தை ஊற்றவும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவினைகள், தவறான புரிதல்கள், கசப்புகள் ஆகியவற்றை நீக்கவும். உங்கள் தெய்வீக அன்பு எங்கள் திருமணத்தை மீண்டும் கட்டி எழுப்பட்டும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே உள்ள இடைவெளியை சரி செய்யவும். கீழ்ப்படியாமையின் ஆவியை பிள்ளைகளிடமிருந்து அகற்றவும். பெற்றோர்களுக்கு ஞானத்தையும் பொறுமையையும் கொடுங்கள். உடன்பிறப்புகளுக்கு இடையே உள்ள பொறாமை, போட்டி, சண்டை ஆகியவற்றை நீக்கி சகோதர அன்பை வளர்க்கவும். மாமியார் மருமகள் உறவில் சமாதானத்தையும் மரியாதையையும் கொண்டு வாருங்கள். விவாகரத்தின் விளிம்பில் இருக்கும் குடும்பங்களை மீட்டெடுக்கவும். பிரிந்து போன உறவினர்களை ஒன்று சேர்க்கவும். பல ஆண்டுகளாக பேசாமல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் இதயங்களை திறக்கவும். எங்கள் குடும்பத்தை விட்டு துரோகம், வன்முறை, வசைபாடுதல் ஆகியவற்றின் ஆவிகள் வெளியேறட்டும். எங்கள் வீடு ஒரு ஜெபத்தின் வீடாகவும் சமாதானத்தின் இடமாகவும் அன்பின் புகலிடமாகவும் மாறட்டும். எங்கள் குடும்பம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும். எங்கள் பரம்பரை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. ஆமென். 19வது அலை. வெற்றியின் முத்திரை மற்றும் பிரகடனம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதிலளித்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்.
இந்த ஜெபத்தில் நான் கேட்ட ஒவ்வொன்றும் ஏற்கனவே பரலோகத்தில் எனக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று நான் விசுவாசத்தால் பிரகடனம் செய்கிறேன். என் விடுதலை முழுமையானது. என் நிதி நிலைமை மாற்றப்பட்டு விட்டது. என் உடல் முழுமையாக குணமடைந்து விட்டது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. என் குடும்பம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. நான் இனி பாதிக்கப்பட்டவன் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவில் ஒரு வெற்றியாளன். நான் செழிப்பாக இருக்கிறேன், ஏழையாக இல்லை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோயுற்றவனாக இல்லை. நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அடிமையாக இல்லை. நான் தலையாக இருக்கிறேன், வாளாக இல்லை. சாத்தானுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் 777 என்ற தெய்வீக முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. இது வெற்றியின், முழுமையின் மற்றும் தெய்வீக கிருபையின் முத்திரை. என் சாட்சியம் இப்போது தயாராக உள்ளது. நான் கடவுள் எனக்குச் செய்த பெரிய காரியங்களைப் பற்றி பேசுவேன். என் வாழ்க்கை அவருடைய மகிமைக்கு ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்கும். எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டன. எல்லா சாபங்களும் உடைக்கப்பட்டு விட்டன. கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. அற்புதம் நிகழ்ந்துவிட்டது. 20வது அலை, நன்றி செலுத்துதல் மற்றும் ஆசீர்வாதத்தைப் பெறுதல். பரலோகத் தந்தையே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மற்றும் செய்யப் போகிற அனைத்திற்காகவும் என் முழு இருதயத்தோடும் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு கிடைத்த இரட்சிப்புக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்காக நன்றி. அதிதூதர்களின் சேவைக்காக நன்றி. இந்த ஜெபத்தின் மூலம் எனக்கு கிடைத்த விடுதலை, குணப்படுத்துதல் மற்றும் நிதி அற்புதத்திற்காக நன்றி. நான் நன்றியுள்ள இருதயத்துடன் வாழத் தீர்மானிக்கிறேன். நான் புகார் செய்வதை நிறுத்திவிட்டு புகழத் தொடங்குவேன். நான் என் ஆசீர்வாதங்களை எண்ணுவேன். நான் பெற்ற இந்த அற்புதத்தை நான் இலகுவாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் என் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மையுடன் கொடுப்பேன். அதனால் உங்கள் வீட்டில் ஆகாரம் இருக்கும். நான் ஏழைகளுக்கும் தேவையிலிருப்போருக்கும் உதவுவேன். நான் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். என் வாழ்க்கை ஒரு நன்றிப் பலியாக இருக்கட்டும். இப்போது என் கைகளைத் திறந்து, என் இருதயத்தைத் திறந்து, நீங்கள் எனக்காக வைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும், சுதேசங்களையும், நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் தகுதியானவன், ஏனென்றால் இயேசு என்னை தகுதியாக்கினார். நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். இது நிறைவேறியது. இது முடிந்தது. இயேசுவின் சக்தி வாய்ந்த நாமத்தில். ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். ஆமேன். அற்புதம் உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் ஜெபித்தபோது வானத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் அதை உணரவில்லை என்றாலும் உங்கள் சூழ்நிலைகள் ஏற்கனவே மாறத் தொடங்கிவிட்டன. அடுத்த சில மணி நேரங்களில், அடுத்த சில நாட்களில் நீங்கள் சாட்சியைக் காண்பீர்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு எதிர்பாராத வைப்பு, ஒரு நல்ல மருத்துவ அறிக்கை. அடையாளம் வரும். இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். உங்கள் விசுவாசத்தின் செயல் மற்றும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த வீடியோவை இப்போது உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்கு அனுப்புங்கள். அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் தேவை. கருத்துக்கள் பிரிவில் சென்று உங்கள் வெற்றியை முத்திரையிட, நான் 777 என்ற அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யவும். உங்கள் சாட்சியை பகிரத் தயாராகுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.